Satyabama Institute of Science and Technology, admissions open. MCR Pure Cotton Club, formals and casual shirts. பாரம்பரியமான சுவையான புது அறிமுகம் KTV True Value Bronatile. ஆளுநராக இருக்கின்ற ஒரு அரைலூசாக இருக்கக்கூடாது என்று நான் பல சமயங்களில் பேட்டிகளில் சொல்லியிருக்கிறேன். ஒரு அரைலூசை போலதான் அவர் பெரும்பாலும் நடந்து கவர்னர் மாளிகைக்கு போவது, ஆளுநர் உரையை படிப்பது, பாதியிலே வருவது, நான் இதை படிக்க மாட்டேன் என்று சொல்வது, இதெல்லாம் உன்னுடைய வேலை இல்லை. ஆளுநர் உரையை படி என்று சொன்னால் இந்த வாக்கியங்களை எடு, அந்த வாக்கியங்களை எடு என்று இந்த ஆள் உட்கார்ந்து கொண்டு கத்திரிப்பு வேலைகளை எல்லாம் செய்து கொண்டிருந்தார் என்றால், பிறகு அந்த ஆளுநர் உரை என்பது மரியாதைக்கான உரையை தவிர அரசாங்கத்தினுடைய கொள்கை அறிக்கை. மானமுடைய அரசாங்கமாக இருந்தால் நான் சொல்லுகிறேன், இந்த ஆளுநருக்கு எதிராக நடந்திருக்கிற இந்த தீர்ப்பை பார்த்து இது இந்தியா முழுவதும் உள்ள ஆளுநருக்கு பொருந்தும் என்கின்ற வகையில் அமைந்திருக்கின்ற தீர்ப்பு. இந்த கேவலமான சாட்டை அடி போன்ற தீர்ப்பு வருவதற்கு காரணமாக இருந்த இந்த ஆளை முதல் பதவியை விட்டு வெளியேற்றி உள்ளிழுத்துக் கொள்ள வேண்டும். இவரை முதலில் தூக்க வேண்டும். எதுவாக இருந்தாலும் இந்த கவர்னர் ஒடுக்கப்பட்டு விட்டார். ரொம்ப கேவலம். இவருடைய முகத்தை எங்கே வைத்துக் கொண்டு இவர் இந்த கவர்னர் மாளிகையில் சுற்றி வருவார். அமித்ஷா போன்றவர்கள் அவர்களெல்லாம் ரொம்ப அற்பமாக நடந்து கொள்வார். மத்திய அரசாங்கத்துக்கு சேர்த்து விழுந்த அடி என்று தான் நான் சொல்கிறேன். தகுதியற்றவனை வெளியே தள்ளு. நாட்டில் ஆளாக கிடையாது, கவர்னராக இருக்கிறவன் சோத்தை தின்று விட்டு சும்மா கிடக்கிறவன். இவனுக்கு என்ன பெரிய அது ஒரு மரியாதைக்குரிய கண்ணியம் மிக்க பதவி என்பதை தவிர அதற்கு வேறு எந்த பொறுப்பும் கிடையாது. அவனை சாதாரண மனிதனாக்கு அவனை மறுபடியும் பீகார் கடைத்தெருவில் திரிய விட்டு காய்கறி வாங்குவதற்கு இந்த சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு ஒரு நல்ல தீர்ப்பு. இனிமேல் எல்லா மாநில ஆளுநர்களும் யோசிப்பார்கள். பல மாநில அரசுகள் ஆளுநர் பதவி எதற்கு அப்படிங்கிற ஒரு ஸ்டாண்டுக்கு வந்துட்டாங்க. இதெல்லாம் அவர்களுக்கு தான் கேவலம். ஒரு முறை பட்டு தெரிந்து இந்த மத்திய அரசாங்கமும் புரிந்து கொண்டு நடக்க வேண்டும், திரும்பி நடக்க வேண்டும். இந்த ஆளுநர்களும் அறிவோடு நடக்க வேண்டும். முதல் இந்த கேவலமான ஆளை முதலில் விட்டு வெளியேற்ற வேண்டும். ஐயா, தமிழக அரசு ஆளுநருக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் தொடுத்த வழக்குக்கு தீர்ப்பு வெளியாயிருக்கு. வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பாக இது கருதப்படுது. ஆளுநர் சட்டப்படி தவறாக நடந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த கிடப்பில் போடப்பட்ட மசோதாக்கள் குறித்து சொல்லியிருக்காங்க. இந்த உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு மிகவும் சிறப்பானது. அதனுடைய முழு விவரங்கள் நாளை செய்தித்தாள்களில் விரிவாக வரும் என்றாலும் கூட இப்பொழுது குறிப்பாக அதனுடைய தீர்ப்புரைகள் சிறு சிறு துணுக்குகளாக வெளியிடப்பட்டுள்ளன. அந்த அளவிற்கு நாம் பார்க்கின்ற போதே உச்சநீதிமன்றம் மிக சிறப்பாக உள்ளே நுழைந்து இந்த வழக்கினுடைய போக்கை ஆராய்ந்து கவர்னரை வைக்க வேண்டிய இடத்தில் வைத்திருக்கிறது. அதுவும் எத்தனையோ ஆளுநர்கள் எத்தனையோ மாநிலங்களில் இருக்கிறார்கள். பிஜேபியிடம் உள்ள ஒரு கெட்ட குணம், எதிர்க்கட்சிகள் ஆளுகின்ற மாநிலங்களுக்கு தொந்தரவு பிடித்த ஆளுநர்களை அனுப்பி அவர்கள் ஏறத்தாழ ஆர்எஸ்எஸ் பிரச்சாரக் போலவே இங்கே நடந்து கொண்டார்கள். திருக்குறள் மனு தர்மத்திலிருந்து வந்தது என்று ஒரு முறை சொன்னார். இவருக்காக எதிராக நாங்கள் ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தினோம் ஆளுநர் மாளிகைக்கு முன்னால். இப்படி தேவையில்லாதவற்றில் தான் நுழைவார். அவர் என்ன நினைப்பார் என்றால், ஆளுநராக நாம் இருக்கிறோம், கௌரவமான பதவி, சட்டமன்றம் நிறைவேற்றுவதை நாம் ஆராய்ந்து திருப்ப வேண்டியதை திருப்ப வேண்டும், அனுமதிக்க வேண்டியதை அனுமதிக்க வேண்டும் என்று தன்னுடைய கடமை என்ன என்று புரிந்தவராக அவர் இல்லை. ரொம்ப விளங்காதவராக இருந்தார். நான் பல சமயங்களில் சொன்னேன், ஆளுநராக இருக்கின்ற ஒரு அரைலூசாக இருக்கக்கூடாது என்று நான் பல சமயங்களில் பேட்டிகளில் சொல்லியிருக்கிறேன். ஒரு அரைலூசை போல தான் அவர் பெரும்பாலும் நடந்து கொள்வார். இது ஒரு கடுமையான விமர்சனம். தாங்க முடியாமல் நான் இதை சொன்னேன். எங்கேயாவது உலகத்தில் தீர்மானம் போட்டு கவர்னர் மாளிகைக்கு போவது, ஆளுநர் உரையை படிப்பது, பாதியிலே வருவது, நான் இதை படிக்க மாட்டேன் என்று சொல்வது, இதெல்லாம் உன்னுடைய வேலை இல்லை. மோசமான ஆட்சி இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது திமுகவினுடைய ஆட்சி. ரொம்ப கேவலமான மோசமான அலாவுதீனும் 40 திருடர்களும் போன்ற ஒரு ஆட்சி என்று நான் இந்த ஆட்சியை பற்றி கருதுவேன். அது வேறு. ஆனால் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களுக்கு தான் சட்ட ரீதியாக உரிமைகள் உண்டே தவிர அவர்கள் மாடு என்றாலும் சரி, மாட்டை பண்ணி என்றாலும் சரி, அவர்கள் தீர்மானம் நிறைவேற்றினால் கவர்னருடைய வேலை. ரொம்ப அடிப்படை சட்டங்களுக்கு மாறாக இருக்கின்ற போது தான் அவர் உள்ளே நுழைய முடியுமே தவிர, இல்லாவிட்டால் அவர் அதை அனுமதிப்பதை தவிர அவருக்கு வேறு வழி இல்லை. அவர் ஒரு ஃபிகர் ஹெட், அவ்வளோதான். தான் ஒரு ஃபிகர் ஹெட் தான் என்பதையே அவரால் புரிந்து கொள்ள முடியவில்லை. ஆளுநர் உரையை படி என்று சொன்னால் இந்த வாக்கியங்களை எடு, அந்த வாக்கியங்களை எடு என்று இந்த ஆள் உட்கார்ந்து கொண்டு கத்திரிப்பு வேலைகளை எல்லாம் செய்து கொண்டிருந்தார் என்றால், பிறகு அந்த ஆளுநர் உரை என்பது மரியாதைக்கான உரையை தவிர அரசாங்கத்தினுடைய கொள்கை அறிக்கை. இது
அரசாங்கம் என்ன மாதிரி செயல்பட போகிறது என்பதை ஆளுநர் வழியாக சொல்லுகிறது. அவ்வளவுதானே தவிர ஆளுநருக்கு இதில் விருப்பு வெறுப்பெல்லாம் இருக்கவே முடியாது. அரசியல் சாசனத்திற்கு மாறானவை இருக்குமானால் அவற்றை எடுத்து சொல்வதற்கும் திருப்பி அனுப்புவதற்கும் அவருக்கு உரிமை உண்டு. திருப்பி அனுப்பிய பிறகும் திரும்ப அதே தீர்மானம் நிறைவேற்றப்பட்டால் இவர் ஏற்றுக்கொள்வதை தவிர வேறு வழி இல்லை. ஆகவே தன்னுடைய வரம்பு எது, அதிகார வரம்பு எது, நம்முடைய கடமை என்ன என்றெல்லாம் இல்லாமல் அரசியல் சாசனத்திற்கு ஏற்ப செயல்படாமல் இவர் இந்த அரசுக்கு ஏகப்பட்ட தொல்லை கொடுத்தார். தானே தன்னை வேந்தராக ஆக்கி கொண்டார். இவருக்கு அந்த அதிகாரம் இல்லை. நான் சொல்லுகிறேன், நம்முடைய இனிமேல் அதிகாரம் நம்முடைய அரசுக்கு வரப்போகிறது. மீனாட்சி அம்மன் கோயில் செருப்பு குத்தகை மாதிரி இனிமேல் மறுபடியும் வேந்தர் பதவி கிடந்து நாரும். ஒரு 10 கோடி கொடு, 20 கோடி கொடு என்று அவன் பிறகு பல்கலைக்கழகத்தில் சுரண்டுவான். அந்த வேந்தன், துணைவேந்தர் பல்கலைக்கழகத்தில் சுரண்டுவார். இவருக்கு என்ன 10 கோடி 20 கோடி கொடுத்து விட்டு அவர் என்ன வேலை பார்த்து சம்பளம் வாங்குவதற்காக வருகின்றவர்கள் கல்வியாளர்கள். இவர்கள் பணம் கொடுக்காவிட்டால் இவர்களுக்கு அந்த பதவி கிடைக்காது. அது ஒரு பக்கம் இருந்தாலும் சட்டம் என்பது நல்ல மனிதர்களை தேர்ந்தெடுக்க வேண்டிய கடமை மக்களுக்கு இருக்கிறதே தவிர இதிலே ஆளுநர் நுழைந்து நான் வேந்தர் என்று சொல்லிக்கொண்டு இல்லாத கிறுக்குத்தனங்களையெல்லாம் இவர் செய்து கொண்டிருந்தால் இது இந்த தீர்ப்பின் மூலம் அது ஒழுங்குக்கு வந்து விட்டது. இனிமேல் இவர் திருப்பி அனுப்ப மாட்டார், ஜனாதிபதிக்கும் அனுப்ப மாட்டார். ஜனாதிபதிக்கு அனுப்புவது என்பது ரொம்ப நுட்பமானவற்றை தான் அனுப்ப வேண்டும். இல்லாவிட்டால் இவர் திருப்பி அனுப்புவார். பிறகு அவர்கள் நிறைவேற்றிவிட்டால் அது தானாக சட்டமாக ஆகிவிடும். இதுதான் உள்ள நிலைமை. இந்த ஆள் தேவையில்லாமல் போவது, சனாதனம் பேசுவது, ஆர்எஸ்எஸ் பிரச்சாரக்காக நடந்து கொள்வது, எல்லாவற்றிலும் திருக்குறள் மனு தர்மத்திலிருந்து வந்தது என்று சொல்வது, வேதத்தினுடைய பிரிவு சனாதனம் தான் இந்த நாட்டினுடைய உயர்ந்த தர்மம் என்று சொல்வது, பார்ப்பன மேலாதிக்கத்தை வேத மேலாதிக்கத்தை நிறுவுவதற்கு ஒரு ஆளுநர் இங்கே வந்து முயன்று கொண்டிருந்தால் அந்த ஆளுநருக்கு எதிராக நாம் பேச முடியாதே. நியாயமாக நீ ஒரு அரசியல்வாதியாக தெருவுக்கு வந்துவிட்டால் பிறகு நாங்கள் பேசலாம். நீ ஒரு ஆளுநராக இருக்கின்ற போது நாம் இதை சொல்வதற்கு தயக்கமாக இருக்கும். ஆகவே இந்த மத்திய அரசாங்கத்திற்கு அமித்ஷா போன்றவர்களுக்கு யோசனை வர வேண்டும். இதற்கு முன்னால் 75 ஆண்டுகள் இந்த நாடு நடைபெற்றிருக்கிறது. அப்பொழுதெல்லாம் ஆட்சியை கலைத்து விடுவார்கள், அது வேறு. பிறகு அது கலைக்கப்பட முடியாதவாறு கோர்ட்டு தீர்ப்புகள் நடந்தன. இப்பொழுதும் அதை கலைப்பதென்றால் மீண்டும் 2/3 பங்கு பெரும்பான்மையினால் அதை செய்ய வேண்டும் என்ற பாராளுமன்றத்தில் செய்யலாம். பெரும்பான்மையை வைத்து செய்யலாம். முன்பு போல் பொசுக்கென்று நினைத்த நேரத்தில் இவர்களை வீட்டுக்கு அனுப்பிவிட முடியாது. அது ஒரு பெரிய பாதுகாப்பு மாநில அரசுக்கு. ஆனால் இது போன்ற மோசமான ஆளுநர்களை அனுப்பி அரசாங்கம், மத்திய அரசாங்கம் மானமுடைய அரசாங்கமாக இருந்தால் நான் சொல்லுகிறேன், இந்த ஆளுநருக்கு எதிராக நடந்திருக்கிற இந்த தீர்ப்பை பார்த்து இது இந்தியா முழுவதும் உள்ள ஆளுநர்களுக்கு பொருந்தும் என்கின்ற வகையில் அமைந்திருக்கின்ற தீர்ப்பு, இந்த கேவலமான சாட்டை அடி போன்ற தீர்ப்பு வருவதற்கு காரணமாக இருந்த இந்த ஆளை முதலில் பதவியை விட்டு வெளியேற்றி உள்ளிழுத்து கொள்ள வேண்டும். இவரை முதலில் தூக்க வேண்டும். உச்சநீதிமன்றம் அறிவுறுத்தலை, இப்போ ஆளுநர்கிட்ட இந்த 10 கிடப்பில் போடப்பட்ட மசோதாக்களை நிறைவேற்றுங்கன்னு அறிவுறுத்தாம தன்னுடைய சிறப்பு அதிகாரத்தை பயன்படுத்தி தானே ஒப்புதல் அளித்துள்ளது. அப்போ எந்த அளவுக்கு இது ரொம்ப சீரியஸான விஷயம், மக்கள் இதுல இருந்து என்ன புரிஞ்சுக்கணும்? இல்லை, இந்த ஆளுநர்களுக்கு மேல் சிறப்பதிகாரம், உனக்கு சிறப்பதிகாரம் இருப்பதாக நீ நினைத்தாய். உனக்கு மேல் சிறப்பதிகாரம் உச்சநீதிமன்றத்திற்கு குறிப்பிட்ட சில பிரிவுகளின் அடிப்படையில் அதற்கு இருக்கிறது என்கின்ற நிலையில் கேவலமாக போய்விட்டது. நீ எதற்கு சோத்தை தின்று கொண்டு பெரிய காரில் பவனி வந்து கொண்டு இருக்கிறாயே தவிர உன்னுடைய கடமையை செய்யாத போது நீ ரொம்ப மக்களால் அவமதிக்கப்படத்தக்க மனிதனாகத்தான் மாறுவாய். இது மத்திய அரசாங்கத்துக்கு விழுந்த செருப்படி. இது ஒரு கேவலமான மனிதர்களை எல்லாம் யாரை வேண்டுமானாலும் ஆளுநராக்குவது, பிறகு எதிர்க்கட்சிகள் ஆளுகின்ற மாநிலங்களில் போய் தேவையில்லாத தொந்தரவுகளை செய்வது, பெரிய அதிகாரம் மத்திய அரசாங்கத்துக்கு இருக்கிறது. மாநில அரசாங்கங்கள் ஏறத்தாழ தே ஆர் ஆல் டிக்னிஃபைடு முனிசிபாலிட்டிஸ். அதில் ஒன்றும் பெரிதாக செய்து விட முடியாது. இதிலே செய்வதிலே ஒவ்வொரு மாநில முதலமைச்சரும் ஒரு 50,000 கோடியை கல்லாக கட்டி விட்டு போய்விடுகிறார்கள். அது வேறு செய்தி. ஆனால் அதிகாரம் என்பது நிலையானது. நீ என்ன, எல்லாருடைய அதிகாரங்களும் வரையறுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே அந்த அதிகாரங்களுக்கு தகத்தான் அவர்கள் செயல்பட வேண்டும். சுப்ரீம் கோர்ட்டு சில சமயங்களிலே இப்படியெல்லாம் இருக்கும். காஷ்மீர் துண்டாடப்பட்ட போது சுப்ரீம் கோர்ட்டு இசைந்து தான் பேசியது. அயோத்தி ராமர் கோயில் அயோத்தியில் உள்ள பாபர் மஸ்ஜித் இடிக்கப்பட்ட போது இசைந்து தான் பேசியது நம்முடைய சுப்ரீம் கோர்ட்.
அப்படி பல சமயங்களில் அரசாங்கத்தை தூக்கி எறிந்து விட்டெல்லாம் பெரும்பாலும் தீர்ப்பு சொல்வது என்பது ரொம்ப குறைவானது தான் என்றாலும் கூட இந்த ஒன்றிலே அவர்கள் மிகச்சிறந்த வழிகாட்டுதலை இந்தியா முழுவதும் உள்ள மாநிலங்களுக்கும் புரியாமல் இது போன்ற இது அடியாட்களை போன்ற ஆளுநர்களை அனுப்புவதை எதிர்த்தும் அந்த தீர்ப்பு அமைந்திருக்கிறது என்பது பாராட்டத்தக்கது என்று தான் நான் சொல்லுகின்றேன். முதல் முறையாக ஒரு கால வரையறையை நிர்ணயித்திருக்காங்க. முதல் முறை சட்டப்பேரவையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு அனுப்பப்படக்கூடிய மசோதாக்களுக்கு 3 மாத காலத்திற்குள் முடிவெடுக்க வேண்டும் ஆளுநர்கள் அப்படிங்கிற ஒரு கால வரையறை கொடுத்துருக்காங்க. இப்போ நான் என்ன சொல்லுகிறேன் என்றால், இந்த கால வரையறை ஏற்கனவே கிடையாது. அட் தி ப்ளஷர் ஆஃப் தி கவர்னர் என்று தான் இருந்தது. ஏனென்றால் கண்ணியமாக அவர்கள் தேவையான காலம்தான் வைத்து கொள்வார்கள், இல்லாவிட்டால் திருப்பி அனுப்பி விடுவார்கள். மறுபடியும் அது சட்டமாக்கப்பட்டால் மறுபடியும் அதை ஏற்றுக்கொண்டு விடுவார்கள். அத்தகைய ஒரு ஜெயச்சாமராஜ உடையார் மாதிரி ஆட்கள்லாம் கவர்னர்களாக இருந்தார்கள். அப்படி கௌரவமான மனிதர்கள் இருந்தபோது சட்டம் என்னவோ அதன்படி நடந்தது. இப்பொழுது அத்தகைய நிலை இல்லை. ஆகவே கால வரையறை புதிதாக சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பிலே புகுத்தப்பட்டிருக்கிறது. அது சுப்ரீம் கோர்ட்டே இந்த வரையறைகளெல்லாம் ஏற்படுத்த முடியுமா என்று எனக்கு தெரியவில்லை. சில சமயங்களில் இதை அடித்து பாராளுமன்றம், பார்லிமெண்ட் இஸ் சுப்ரீம், அது மீண்டும் இந்த கவர்னருடைய நிலைப்பாடுகளை மறுசீராய்வு செய்வதற்கு அது முயலலாம். எதுவாக இருந்தாலும் இந்த கவர்னர் ஒடுக்கப்பட்டு விட்டார். ரொம்ப கேவலம். இவருடைய முகத்தை எங்கே வைத்து கொண்டு இவர் இந்த கவர்னர் மாளிகையில் சுற்றி வருவார். ஆகவே இந்த ஆளை மத்திய அரசாங்கத்துக்கு விழுந்த அடி, இவரை நியமித்து இந்த மாதிரி ஆட்களையே ஒவ்வொரு மாநிலங்களிலும் போடுவது என்ற பிஜேபியினுடைய முறைகளுக்கு விழுந்த கேடு. எத்தனை தடவை இங்கே கூக்குரல் எழுந்தது. பிஜேபி அதை நல்லா செய், கொடை, அவனை இருக்க விடாதே என்பது போலத்தான் மேலே இருந்து சொல்லி கொண்டிருந்தார்களே தவிர, அமித்ஷா போன்றவர்கள் அவர்களெல்லாம் ரொம்ப அற்பமாக நடந்து கொள்வார்கள். முன்பு பழைய காலத்தில் இருந்த ஜவஹர்லால் நேரு காலத்து மந்திரிகள் அவர்களெல்லாம் ரொம்ப கண்ணியமானவர்கள். இவர்களெல்லாம் அது மாற்று கட்சி, அவனை எப்படியும் கவிழ்க்க வேண்டும், நாம் எப்படியும் வர வேண்டும் என்பதற்கு நீ ஏதாவது தொந்தரவு கொடுத்து கொண்டே இரு, குடைந்து கொண்டே இரு என்பதெல்லாம் மத்திய அரசினுடைய முடிவில்லாமல் அவர் குடைகிறார். ஆகவே நான் சொல்கிறேன், இந்த செருப்படி இவர்களுக்கு மட்டும் விழுந்த, கவர்னருக்கு மட்டும் விழுந்த செருப்படி இல்லை, இந்த மத்திய அரசாங்கத்துக்கு சேர்த்து விழுந்த அடி என்று தான் நான் சொல்கிறேன். ஆகவே இந்த ஆளை இழுத்துப்பிடி, திரும்ப இழுத்து பதவியை விட்டு தூக்கி அவனை சாதாரண மனிதனாக்கு, அவனை மறுபடியும் பீகார் கடைத்தெருவில் திரிய விட்டு காய்கறி வாங்குவதற்கு. ஆகவே இந்த சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு ஒரு நல்ல தீர்ப்பு. இனிமேல் எல்லா மாநில ஆளுநர்களும் யோசிப்பார்கள். அதை நான் வரவேற்கிறேன். இது ஒரு துவக்கம்னு சொல்லலாமா? ஏன்னா ஏற்கனவே பல மாநில அரசுகள் ஆளுநர் பதவி எதற்கு அப்படிங்கிற ஒரு ஸ்டாண்டுக்கு வந்துட்டாங்க. ஒரு ஈஸ்ட் இந்தியா கம்பெனி காலத்திலிருந்து என்பது அரசியல் சாசனம் எழுதப்பட்ட காலத்திலேயே கேட்கப்பட்ட கேள்விகள் தான். ஒருவேளை ஒரு அரசு நீக்கப்படுகின்ற நிலை ஏற்படுமானால் அப்பொழுது எவனையாவது ஒருவனை கொண்டு வந்து மாற்று அதிகாரத்தில் வைக்க முடியாது. அதுவரையிலும் அந்த அடுத்த தேர்தலில் மாற்று அரசு அமைகின்ற வரையிலும் இந்த ஆளுநருக்கு அந்த அதிகாரங்களை கொடுத்து, எமர்ஜென்சியில் திமுகவை வீட்டுக்கு போக சொல்லிவிட்டு ஆளுநர் தான் கொஞ்ச காலம் ஆண்டார். அவர் 2 சிறப்பு அட்வைசர்களை போட்டுக்கொண்டு ஆண்டார். ஆகவே அதற்காக இந்த ஆளுநர் பதவி தேவைப்படுகிறது என்று சொல்லுகிறார்கள். அவ்வளவுதானே தவிர ஆளுநர் பதவி இந்த சான்சலர் கூட இல்லை என்று சொல்லிவிட்டாரே, அது ரொம்ப தெளிவான ஒன்று. ஏனென்றால் ஆனால் நம்முடைய இந்த பொன்முடி மாதிரி, இந்த உயர்கல்வித்துறை மாதிரி ஒரு ஒழுக்கங்கெட்ட மோசமான கேவலமான ஒரு துறையை நான் பார்த்ததே கிடையாது. எல்லாவற்றுக்கும் காசு வாங்கி எல்லாவற்றையும் கேவலப்படுத்தி எல்லாம் செய்வார்கள். எத்தனை முறை சிறை தண்டனை அவர்களுக்கு கொடுத்தாலும் வெட்கம் வராது. உணர்ச்சியே இல்லை. திருவள்ளுவர் சொல்வார், இவர்களெல்லாம் எதற்கு அவியினும் வாழ்னும் எண் என்று சொல்வார். இதெல்லாம் செத்தால் என்ன, இவனெல்லாம் வாழ்ந்தால் என்ன. அந்த மாதிரியான மனிதர்கள் இந்த திமுகவில் இருக்கிற மந்திரிகளெல்லாம். ஒரு வெக்கம் உங்களுக்கு. பொன்முடிக்கு 3 ஆண்டு தண்டனை கொடுக்குற போது, ஒரு பெண்டாட்டிக்கு கொடுக்குற போது அந்த அம்மா அழுகிறார்கள். இவர் கொஞ்சம் அப்படியே கலங்கி போயிருக்கிறாரே தவிர போய் மறுபடியும் அதை நிறுத்தி வைத்து விட்டு நம்முடைய சட்டங்கள் அப்படித்தான். 40 ஆண்டுகள் 30 ஆண்டுகள் இந்த நீதிபதிகள் இருக்க மாட்டார்கள், இந்த சட்டங்கள் இருக்காது, இந்த மனிதர்கள் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் இருக்க மாட்டார்கள். ஆக நம்முடைய நீதி அமைப்பு தோல்வியடைந்த நீதி அமைப்பு என்பதுதான் என்னுடைய கருத்து. டிலேய்டு ஜஸ்டிஸ், அதில் ஒரு பயனும் இல்லை. நம்முடைய ஜனநாயகத்தை ஏன் நாம் ஒழுங்குபடுத்த முடியவில்லை என்றால், நேர்மையான அந்த விரைந்த நீதி அமைப்பு இங்கே இல்லாத காரணத்தினால் நம்முடைய ஜனநாயகத்தை ஒழுங்குபடுத்த முடியவில்லை. நீங்கள் எதற்கு தண்டனை கொடுக்கிறீர்கள்? அவன் அஞ்சி அடுத்த தடவை தப்பு செய்யாமல் இருப்பதற்கு தானே தண்டனை கொடுக்கிறீர்கள். நடப்பதே இல்லையே.
எனக்கு தெரிய ஒரு 100 பேருக்கு 4 பேர் உள்ளே போயிருப்பான், 96 பேர் தண்டனையோடு திரிகிறான். இதற்கு முன்பு பேரறிவாளன் அவர்களுடைய இந்த விடுதலைக்கு 142 சிறப்பு அதிகாரத்தை உச்சநீதிமன்றம் பயன்படுத்தி இருந்தது. இப்போ ஆளுநருக்கு எதிராக இந்த தீர்ப்பில் பயன்படுத்தியிருக்கு. இந்த உச்சநீதிமன்றத்துடைய சிறப்பு அதிகாரத்தை எப்படி புரிஞ்சுக்கிறது இல்லையா? ஒரு சாமானிய மக்களை எப்படி புரிஞ்சுக்கிறது? இது மாதிரி மோசமான மனிதர்கள் மாட்டி கொள்ளுகின்ற போது அதற்கு தீர்வே இல்லை என்று உச்சநீதிமன்றம் சொல்லாமல் அவருக்கு ஒரு சிறப்பு அதிகாரத்தை கொடுத்து இந்த சிக்கலிலிருந்து அரசை விடுவிப்பதற்கான முயற்சிகள் தான் இத்தகைய அரசியல் சாசனம் எழுதப்பட்ட போதே இவையெல்லாம் சிந்திக்கப்பட்டிருக்கின்றன. ஒரு கேவலமான கவர்னர் மாட்டி கொண்டு விடுவாரே, ஆனால் அதுக்கு வேறு வழியே இல்லை. சட்டத்தை திருத்தித்தான் ஆக வேண்டும். சட்டத்தை நிறுத்துவதற்கு போதிய பெரும்பான்மை இல்லை என்கின்ற நிலையெல்லாம் இருக்கும். அத்தகைய நிலையில் இந்த சிறப்பு அதிகாரத்தை பயன்படுத்துவதற்கு ஆளுநருக்கு அறிவு வர வேண்டும். நாம் கையெழுத்திட்டு அந்த சட்டமன்ற தீர்மானங்கள் செல்லும் என்று சொல்வதற்கு பதிலாக உச்சநீதிமன்றமே கையெழுத்திட்டு தீர்ப்பின் வழியாக அந்த சட்டங்களை செல்லுபடியாக ஆக்கிவிட்டது என்றால் இனிமேல் உனக்கு என்ன வேலை? நீ செய்ய வேண்டியது சுப்ரீம் கோர்ட் செய்கிறது. ஆகவே இதெல்லாம் அவர்களுக்கு தான் கேவலம். ஒரு முறை பட்டு தெரிந்து இந்த மத்திய அரசாங்கமும் புரிந்து கொண்டு நடக்க வேண்டும், திருந்தி நடக்க வேண்டும். இந்த ஆளுநர்களும் அறிவோடு நடக்க வேண்டும். முதலில் இந்த கேவலமான ஆளை முதலில் இதை விட்டு வெளியேற்ற வேண்டும். உங்களுடைய நீண்ட அரசியல் அனுபவத்தில் நிறைய கவர்னர்களை பார்த்துருப்பீங்க சார். இந்த இப்போ தீர்ப்பு வந்திருக்கு. RN ரவி சார் இந்த மாதிரி நேர்மையற்ற முறையில் நடந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றமே ஒரு கருத்தை முன் வச்சிருக்காங்க. அப்படிங்கிறப்ப இது நாள் வரைக்கும் இருந்த கவர்னர்கள்ல இருந்து இவர் எப்படி மாறுபட்டு சில வேலைகள்லாம் பார்த்துருக்காரு அப்படிங்கிறத எங்களுக்கு சொல்ல முடியும்? இல்லை, இந்த பிஜேபியினுடைய கேவலமான போக்கு. கவர்னரை நியமிக்கிற போது அந்த ஆளுக்கு எதிரான கருத்துக்கள் குரல்கள் ஒலிக்கின்ற போது இங்கே வா, ஒரு முறையாக நடந்து கொள்ளுறது. மாற்று அரசாங்கம் இருக்கும், நாளைக்கு நம்முடைய அரசாங்கம் வரும். இது ஒரு பெரிய குடைச்சல் கொடுத்து கொண்டே இருப்பதற்கு தயாரான ஆள்களைத்தான் இங்கே அனுப்பி வைக்கிறார்கள் அவர்கள். ஆகவே இந்த கேவலமான முறைக்கு, இந்த கேவலமான கவர்னர்களுக்கு மத்திய அரசாங்கம் தான் பொறுப்பே தவிர இவர்கள் பொறுப்பில்லை. தனிப்பட்ட ஒரு நபர் அப்படின்னு நம்ம எடுத்துக்க முடியாது. கேவலமான மனிதனை அனுப்பி வைத்தால் அவன் அப்படி தான் நடப்பான். அவர்கள் தேர்வு செய்கின்ற போதே எதிர்க்கட்சி அரசாங்கத்திற்கு ஒரு மாதிரியான ஆட்களை தேர்வு செய்கிறார்கள். ஆளுங்கட்சி தன்னுடைய சொந்த கட்சி அரசாங்கங்களுக்கு வேறு மாதிரியான ஆட்களை தேர்வு செய்கிறார்கள். ஆகவே இவர்களுக்கு தொந்தரவு கொடுக்கின்ற நோக்கத்தோடையே பாதி அரை லூஸாக இருக்கிறவர்களெல்லாம் கவர்னர்களாக மத்திய அரசாங்கம் தான் நடப்புகிறது. இதற்கு முன்பு RN ரவி அவர்களுடைய பாஸ்ட் ரெக்கார்ட்ஸ் எல்லாம் எடுத்து பார்க்குறப்ப நாகாலாந்து மக்களுடைய உரிமை போராட்டங்கள் நிறைய ஒடுக்கல. நான் என்ன சொல்கிறேன் என்றால், நாகாலாந்தில் கேவலமாக நடந்து கொண்ட ஒரு மனிதனை மறுபடியும் தமிழ்நாட்டுக்கு அனுப்புகிறது கவர்னராக என்று சொன்னால் மத்திய அரசாங்கம் தான் கேவலமானது. தகுதியற்றவனை வெளியே தள்ளு. நாட்டில் ஆளாக கிடையாது, கவர்னராக இருக்கிறவன் சோத்தை தின்று விட்டு சும்மா கிடக்கிறவன். இவனுக்கு என்ன பெரிய, அது ஒரு மரியாதைக்குரிய கண்ணியம் மிக்க பதவி என்பதை தவிர அதற்கு வேறு எந்த பொறுப்பும் கிடையாது. ஒழுங்காக இருக்கின்ற ஒரு மனிதனை, விவரம் தெரிந்த ஒரு ஆளை அந்த இடத்துல அமர்த்த வேண்டியதானே. நாகாலாந்தில் குழப்படி செய்தவனே எதற்காக தமிழ்நாட்டுக்கு அனுப்புகிறாய்? வேறு ஆளாக கிடையாது. உன்னுடைய கட்சிக்கு மரியாதை வருமா என்று கேட்கிறேன் நான். இப்பொழுது இந்த கவர்னருக்கு விழுந்திருக்கிற அடிகளெல்லாம் உன்னுடைய அரசாங்கத்துக்கு விழுந்த அடிகள் தானே. நீ சம்மதிக்காமல் அந்த ஆள் எப்படி நடந்து கொள்வார்? அவர் ஒவ்வொரு தரமும் எதிர்ப்பு வருகின்ற போது உங்களை பார்க்கிறார். நீங்கள் மறுபடியும் குடை என்று சொல்லுகிறீர்கள், மறுபடியும் குடைக்கிறார். இப்பொழுது செருப்பால் அடித்து வெளியே போயின்னு சொல்லிவிட்டான் சுப்ரீம் கோர்ட். இப்போ என்ன பண்ணுவாய் நீ? இது மத்திய அரசாங்கத்துக்கு விழுந்த அடி என்று சொல்லுகிறேன். கேவலம், அவர்களுக்குள்ள கேவலம் என்று சொல்லுகிறேன் நான். இனிமேல் நீ அனுப்புகிற கவர்னர்களெல்லாம் கையெழுத்து போடுகின்ற கவர்னர்களாகத்தான் இருக்க முடியும். சுப்ரீம் கோர்ட் வரையறுத்து விட்டது எல்லாவற்றையும். ரொம்ப ரொம்ப நம்முடைய மத்திய அரசாங்கமும் மலிவான அரசாங்கம். அந்த நேரு காலம், ஜவஹர்லால் சாஸ்திரி காலம், மன்மோகன் சிங் காலம் போன்ற ரொம்ப கௌரவமான கண்ணியம் மிக்க அரசு இல்லை இது. அது சும்மா ஆட்சியை பிடுங்க வேண்டும், நம்மால் ஆள வேண்டும். இந்த அண்ணாமலையை ப்ரமோட் பண்ணுவதற்காக மட்டும் ஒரு 200 கோடி ரூபாய் செலவழித்திருக்கிறார்கள் என்று ஒரு பத்திரிகையாளர் ஒருவர் சொன்னார். இந்த இதில் அவர் ஷியாம் 200 கோடி ரூபாய் செலவழித்து ஒரு மாநிலத்தின் தலைவரை, ஒரு கட்சியை வளர்ப்பதற்கு மாநிலத்தின் தலைவரை நீங்கள் உருவாக்குகிறீர்கள் என்று சொன்னால், அப்படியானால் கார்ப்பரேட்டுகளிடமிருந்து பணம் வாங்குகிறீர்கள், இவர்களுக்கு தள்ளுகிறீர்கள், இல்லாத இடங்களில் நம்முடைய அரசு வர வேண்டும் என்று சொல்லுகிறீர்கள். என்ன இதன் மூலம் செய்ய போகிறீர்கள் என்று சொல்லுகிறேன். சட்டங்கள் இருக்கின்றன, அதற்கேற்ப வரிகள் வாங்குகிறோம், வரிகள் வாங்கியதை முறையாக செலவு செய்கிறோம், மக்களுக்கு போய் சேருகிறது. சிறந்த ஆட்சியாக அமைய வேண்டுமென்றால் புதிய முறை சிந்தனைகளின் மூலம் நாம் புதிய திட்டங்களை போட்டு
அந்த ஏழை மக்கள், அடிப்படை மக்கள் இவர்களெல்லாம் பயன்பெறுமாறு செய்யலாம். இதை தான் அரசியலில் செய்ய முடியுமே தவிர மற்றபடி என்ன நீங்கள் பெரிதாக செய்து கொள்ள முடியும்? உன்னுடைய ஆள் ஆண்டால் என்ன, வேறு ஒருவன் ஆண்டால் என்ன? இது ரொம்ப இந்த மத்திய அரசுங்க ரொம்ப ரொம்ப மோசமான போக்குடைய மத்திய அரசு. அதனாலே தான் இது மாதிரி கவர்னர்களை எல்லாம் அது தேர்வு செய்து அனுப்புகிறது. நீதான் நீட்டை பாராளுமன்றத்தில் முன்மொழிந்தவர், நீதான் முன்மொழிந்த, உன்னுடைய கட்சி தான் முன்மொழிந்தது, உன்னுடைய காங்கிரஸ் ஆட்சியிலே தான் அது உண்டாக்கப்பட்டது. திமுக மந்திரி தான் நீட்டை முன்மொழிந்து பாராளுமன்றத்திற்கு அறிமுகம் செய்து பேசினார். அப்ப இருந்த நீட் டிராஃப்டிங் வேற, இப்ப இருக்க மத்திய அரசாங்கத்தின் கையில் எதற்காக கொண்டு போய் அந்த அதிகாரத்தை கொடுக்கிறாய்? கல்வியும் மருத்துவமும் மாநில அரசு சார்ந்தது என்று சொல்லுகின்ற போது மருத்துவக் கல்லூரிகளுக்கான தேர்வை கொண்டு போய் எதற்காக அவனிடம் கொடுக்கிறாய்? எதற்காக திமுக மந்திரி இதற்கு வேலை செய்ய வேண்டும்? என்ன டிராஃப்டிங்கில் என்ன வேறுபாட்டை சொல்லிவிடுங்கள் பார்ப்போம். இல்லை இந்த முதலமைச்சரை சொல்லுங்கள் பார்ப்போம். சும்மா ஏதாவது சொல்லுவதா? தையல் பிரிந்திருக்கிறது, அந்த தையல் வேறு மாதிரியாகிறது, இதெல்லாம் ஒரு பேச்சு. மூடி இருந்ததா இல்லையா என்பதுதான் கேள்வி. என்ன பண்ணினீர்கள் நீங்கள்? நீ கொண்டு வந்த நீட்டு, உன்னுடைய காலத்தில் கொடுக்கப்பட்ட கச்சத்தீவு, பெருவாரியை இழந்தபோது மேற்கு வங்காள முதலமைச்சர் இந்தியாவின் தலையாய செல்வாக்கு மிக்க நேருவின் மீது ஓங்கி அறைந்து பேசினார். என்னுடைய மண்ணை கொடுப்பதற்கு நீ யார் என்று கேட்டார். கேட்டாயா? நீ உனக்கு சர்க்கரை ஊழல் பண்ணுவதற்கும் கோதுமை ஊழல் பண்ணுவதற்கும் தான் உனக்கு நேரம் இருந்ததே தவிர, உன்னால் தான் தமிழர்கள் ஈழம் அழிந்தது, உன்னால் தான் கச்சத்தீவு போனது. எல்லா பெரிய வரலாற்று படிமிக்க காரியங்களும் திமுகவினுடைய ஆட்சியில் தான் செய்யப்பட்டிருக்கின்றன. இல்லாவிட்டால் ஈழம் அழிந்திருக்காது, இல்லாவிட்டால் கச்சத்தீவு போயிருக்காது. பெருவாரியை எப்படி மேற்கு வங்க முதலமைச்சர் மீட்டார்? உனக்கு முன்னாலேயே நடந்தது. அது என்னுடைய மண்ணை தூக்கி கொடுப்பதற்கு நீ யார்? எங்களையெல்லாம் கேட்பாயா, கேட்க மாட்டாயா? இது என்ன ஒரு தலைமை அமைச்சர் ஒரு கடிதம் எழுதி கொடுக்கின்ற இடமா அது? எந்த மண்ணும் உனக்கு சொந்தமான மண்ணா? இதை ஆனந்த பவனமா நீங்கள் கையெழுத்து போட்டு கொடுப்பதற்கு? இது இந்திய மண், இந்த மண்ணில் ஒரு பிடியை கொடுப்பதற்கு கூட உனக்கு அதிகாரம் கிடையாது என்று சொல்லி நீதிமன்றத்திற்கு போனார். திரும்ப பிடி நீ பெருவாரியை என்று சொன்னார்கள். திரும்ப பெருவாரி இந்தியாவோடு இணைந்ததா இல்லையா? இந்த வரலாறுகள் எல்லாம் தெரிந்து நீ உச்ச நீதிமன்றத்திற்கு போகாமல் சட்டமன்றத்தில் ஒரு தீர்மானம் நிறைவேற்றிவிட்டு கோபாலபுரத்தில் போய் படுத்து கொண்டால் கச்சத்தீவு வருமா? இப்பொழுது அங்கே போய் இவர் கச்சத்தீவை மீட்க வேண்டும் என்றால் கொடுக்கப்பட்ட ஒன்றை எப்படி மீட்க வேண்டும் என்று புரியாமல் தடுமாறுகிறார்கள். அந்த உறவுகள் போகும் என்று நினைக்கலாம், எத்தனையோ ஒற்றை நினைக்கலாம். இல்லாவிட்டால் கொடுத்ததை பிடுங்க வேண்டும், இல்லாவிட்டால் படையெடுத்து போய் நம்முடைய கச்சத்தீவை எடுத்துக்கொள்ள வேண்டும். அது இன்னைக்கு காலச்சூழலுக்கு ஏற்ப அது சரிபட்டு வராது இல்லையா? இந்த பிரதம மந்திரி போய் தமிழர்களுக்கு பேச வேண்டிய நிலை போய் இங்கே மீனவர்களுக்கு பேச வேண்டிய, கச்சத்தீவுக்கு பேச வேண்டிய நிலை இருக்கிறது என்று சொன்னால் அந்த உணர்வுகளே இந்த மண்ணில் செத்து விட்டது. மீனவர்களுக்கும் பேச வேண்டும், அதில் ஒன்றும் மறுப்பில்லை. மீனவர்கள் நம்முடைய தமிழர்கள், நம்முடைய இரத்த உறவினர்கள், அவர்களுக்கு பேச வேண்டும். ஆனால் அந்த மண்ணிலே இருந்த ஒரு இயக்கம் முற்றாக அழிந்து விட்டது. அது அழிவதற்கு காரணமாக சிங்கள அரசு இருந்தது. இந்த உச்சநீதிமன்ற தீர்ப்பை எதிர்த்து மத்திய அரசு காய்கள் நகர்த்த முடியுமா? சட்டத்தில் வரையறை இருக்கா? அடுத்தது இவங்களுடைய நடவடிக்கை என்னவா இருக்கும்? மத்திய அரசு இல்லை பார்க்கலாம், நம்ம மத்திய அரசாங்கம் என்ன செய்ய போகிறது என்று பார்க்கலாம். ஏன்னா உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பு உயர்நீதிமன்றமாக இருந்தால் உச்சநீதிமன்றத்திற்கு போவார்கள். உச்சநீதிமன்றத்திலேயே இந்த தீர்ப்பு நிகழ்ந்திருக்கிறது. ஆகவே அவர்கள் ரொம்ப முறையாகத்தான் தீர்ப்பளித்திருக்கிறார்கள். மறுசீராய்வு மனு போட்டாலே இது நிராகரிக்கப்படும் சொல்கிறீங்க? அவ்வளோதான், எல்லாமே நிராகரிக்கப்படும். இந்த கவர்னரை இழுத்துக்கொள், வெளியே தள்ளு, நீ இது போன்ற போக்குகளையும் இது போன்ற மனிதர்களையும் தேர்ந்தெடுப்பதை நிறுத்திக்கொள். இது உனக்கும் பாடம், இந்த அரை லூசு RN ரவிக்கும் பாடம். நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க, ரொம்ப நன்றிங்க. Satyabama Institute of Science and Technology, admissions open. MCR Pure Cotton Club, formals and casual shirts. பாரம்பரியமான சுவையான புது அறிமுகம் KTV True Value Bronatile.